பிகாஸ் மென்டலி ஹி காட் இன் டு திஸ் கேரக்டர். ஓகே. எப்போ அந்த ஒரு மேட்னஸ் ஒரு கேரக்டர் உள்ள வருது. இப்போ அந்த மேட்னஸ் கேரக்டர் உள்ள வரும்போது அந்த கேரக்டர் வந்து ரியலிட்டியா அவருக்கு தெரியாதுல எப்படி ஃபீல் ஆகுதுன்னு. he has to act in that way, no, but he mentally he was preparing himself to get into that character. அவன் அந்த கேரக்டர் சண்டை போட எப்படி சண்டை போடுவான். ஓகே. கிட்டத்தட்ட ஸோ ஆமா, ஸோ தட் வாஸ் மென்டலி சேலஞ்சிங். ஓகே. ஸோ இந்த காயின் ஃபைட் அப்படின்றது கத்தி படத்தில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ துப்பாக்கியில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி மதராசியில் எந்த ஃபைட் என்ன மாதிரி நான் வேரியேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க? ஏன்னா ஆடியன்ஸ் செம்மையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சொல்லிட்டாங்க எஸ்கே வந்து கையில் துப்பாக்கி வாங்கியிருக்கிறாருன்னு. ஸோ அந்த துப்பாக்கியை வந்து அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது நிறைய இடங்களில் சொல்லப்பட்டுச்சு. அதனால கேட்குறேன். டோல்கேட். ஓகே. The toll gate sequence was really nice of Vidyut sir's intro. And அதுக்கப்புறம் சிவா சரோட செல்ஃப் ஃபைட்டு. ஓகே. அண்ட் சிவா சரோட ஒரு ஃபேக்ட்ரி ஃபைட் இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு எலிவேஷன் மூடு இருக்கும். அந்த ஃபேக்ட்ரி ஃபைட் வந்து மற்றதெல்லாம் ஃபைட் ஹேட் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். பட் ஃபேக்ட்ரி ஃபைட்டில் அந்த சீனுக்குள்ளே தான் ஃபைட் வரும். ஓகே. ஓகே. ஸோ அது வந்து the scene is superb. அந்த ஒரு ஃபேக்ட்ரி ஃபைட்டில் அந்த சார் வந்து ஒருத்தனை அடிச்சுட்டு இப்படி கால் இப்படி மூவ் பண்ணுவார்ல, ஒரு ஃபைட்டை தொங்கிட்டு இருப்பாங்களே. ஸோ அந்த ஃபைட் வந்து ஒரு நல்ல ஒரு இட் இஸ் ஒரு குட், கொஞ்சம் தியேட்டர் எலிவேஷன் அங்கங்கே, கொஞ்சம் கிமிக்ஸு,